இந்திரா காந்தி யார்? இந்திரா பிரியதர்ஷினி காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் பதவிக்காலம் 1966, 1977, 1982, 1926. ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்தியாவுக்கு இந்திரா காந்தி செய்த முக்கிய நன்மைகள். 1. வங்கிகள் தேசியமயமாக்கல் 1969. பெரிய தனியார் வங்கிகளை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஏழைகள், விவசாயிகள், சிறு வியாபாரிகளுக்கு கடன் வசதி கிடைத்தது. 2. பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன். நவீன விவசாய முறைகள், கோதுமை, அரிசி உற்பத்தி அதிகரிப்பு. இந்தியா உணவுக்காக வெளிநாட்களை சார்ந்திருக்காமல் ஆனது. 1921 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி. பங்களாதேஷ் புதிய நாடாக உருவானது. இந்தியாவின் உலக மரியாதை உயர்ந்தது. 4. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கரீபி ஹடாவோ வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம். சமூக நலத்திட்டங்கள் 5. அணுசக்தி வளர்ச்சி 1924 போக்ரான் அணுசோதனை. இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்தது. விமர்சனங்கள், குறைவுகள். 1925 அவசர நிலை எமர்ஜென்சி. கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. பல அரசியல் தலைவர்கள் கைது. இந்திரா காந்தியை யார் கொன்றார்கள்? தேதி 31 அக்டோபர் 1986. அவரது சொந்த பாதுகாவலர்கள் சத்வந்த் சிங், பியாந்த் சிங். ஏன் கொன்றார்கள்? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984 பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் உள்ள தீவிரவாதிகளை அகற்ற இந்திய இராணுவத்தை அனுப்பினார். இதனால் சீக்கிய சமூகத்தில் கடும் கோபம். அதற்கு பழிவாங்கும் வகையில் அவரை கொன்றார்கள். முடிவு இந்திரா காந்தி தைரியமான, சக்தி வாய்ந்த தலைவர். பல நல்ல திட்டங்கள் செய்தார். அதே நேரத்தில் சில கடுமையான முடிவுகளும் எடுத்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாதவர்.